என்ன சொல்ல வர்றாங்க? மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு போய் வெளியில் எதுவும் பண்ணாதீங்க, படமாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். நீ நல்லா தான் வளர்க்குற, அதனால் எங்களுக்குள்ள கஷ்டம் வந்து இந்த படத்து மூலிமா நான் பார்த்து இந்த படத்தில் அழுதேன். அம்மா கேரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்ட்டு இந்த படத்து மூலிமா நிறைய பேருக்கு தெரியணும். அதனால படம் சூப்பராக வரும். அதில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் கரண்டா கோயின்ட்டு. ஆனால் அதே எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குச்சு. ஸ்பீடாக எடிட்டிங், கேமரா ஒர்க், டெக்னிக்கலாக சவுண்டிங் ஆகும், ஜிப்ரானோட மியூசிக்லேருந்து எல்லாமே பக்கா. கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் பாருங்கள் இந்த படத்தை. ஏன்னா எப்படியெல்லாம் இருக்குன்றது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். சூப்பராக இருந்தது படம். ஜாலியாக இருந்தது. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கஷ்டப்படுறதுலேருந்து எல்லாமே வெளியே வரணும். அதுக்கு தான் இந்த படம். அப்போ தான் இந்த படத்துக்கு அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா கஷ்டப்படுற பசங்களாம் வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இப்போல்லாம் பணம் இது அப்படியே வந்து விஜய் சார் சிஎம்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த படத்தை அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார். படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேர்மையாக இருந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க படத்தில். அந்த மாதிரி தான் அப்படி தான் இருக்குது. நேர்மையாக இருந்தால் கஷ்டப்படுறவங்கள வெளியே விட மாட்டேங்கிறாங்களே. இதுக்கு பணம் அதுக்கு பணம் அப்படின்னு தானே கேட்டு தானே அவங்க லாஸ்ட்டில் அவங்க அம்மா இறந்துடுறாங்களே. அதுக்காச்சும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சாங்க. ஆனால் அவ்வளோ படம் அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. எப்படி நடிச்சிருக்காரு ராஜேஷ்? சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து படம் நடிக்கணும். நல்லா நடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. இல்லை அவர் ஆனால் பழைய ரொம்ப நாள் நடித்த மாதிரி தான் இருக்குது அவர் ஆக்ஷனில். ஆனால் சூப்பராக இருக்குது. இதே வந்து ஒரு இப்போ விஜய் சூர்யா அந்த மாதிரிலாம் நடித்தா நல்லா டெவலப் ஆகும். இவர் கொஞ்சம் புதுசான்றதுனால அந்த அளவுக்கு வரல. ஆனால் இனிமேல் நடிக்க நல்லா வருவார். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. எங்கள் ரன்னிங் ட்ரெஸ் ரொம்ப. நானும் ஒரு ஸ்கேட்டர் அண்ட் நேஷனல் பிளேயர். நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து வேற ஜாப்லேருந்து எனக்காக வந்து ஸ்கேட்டிங் வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்க்காக இறங்கி நாங்கள் ஒரு அகாடமி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன் எவ்வளோ கஷ்டப்படுவோம் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே we are from middle class only. நாங்கள் வந்து கிரவுண்ட்லேயே தான் தூங்குவோம், கிரவுண்ட்லேயே தான் படுப்போம். எல்லாமே கிரவுண்ட் தான், எல்லாமே கிரவுண்ட் மட்டும்தான். ஸோ அஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனாக இந்த மூவியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மேன் படுற கஷ்டம் எல்லாமே இந்த மூவியில் காமிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி மூவி. மூவி வாஸ் நைஸ். வார்த்தையே கிடையாது சுத்தமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு ஒரு ஆன்சருக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, லவ் யூ. நெக்ஸ்ட் அம்மா கேரக்டர். எங்கள் அம்மா அதே மாதிரி தான். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் வேற லெவல், சான்ஸே இல்லை. ஸ்ப்ரெட் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் போடுவோம். வந்து நிறைய பார்ப்பாங்க, நிறைய படம் இதே மாதிரி எடுங்க. தேங்க்யூ. 30 வருஷமா நான் பணிபுரிகிறேன். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைங்க விட்டு பேரண்டோட பூமியில் பார்க்க வச்சேன். எல்லா பேரண்ட்டுமே ரொம்ப இது பண்ணாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களை எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு படத்தை காமிச்சிங்க. அது படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு நான் வந்து பார்க்கணும் வந்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்னால டைலாக் வந்து சரியாவே கேட்கறது கிடையாது. பட் பொறுமையா இன்ஸ்பைரிங்கா போட்டு சீன் ரொம்ப எக்ஸலண்டா, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எவ்ரிதிங் இஸ் சூப்பர். ஸோ இது போல இனிமேல் வந்து படங்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வர தலைமுறைக்கும் இனிமேல் இருக்கிற தலைமுறைகள் நல்லதே வாழணும். அவங்களுடைய கரியரை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம எப்படி மேலே போகணும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தப்பா எடுத்துக்காதீங்க, வெளியில கூட பேசலாம். அடுத்த ஷோவுக்கு வருவாங்க, நம்ம வெளியில கூட நின்று பேசலாம். தப்பு கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ரீச் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த படம் வந்து வருதுன்றதே நீங்கள் வரதராஜன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. ஸோ அது மூலயமா ஓகே படம் வருது, ப்ரொமோஷன் லேட்டாக பண்ணனால தெரிஞ்சுது. இப்போ கூட நான் இந்த படத்துக்கு வரணும்னு வரல. சார் வந்து வெளில இருந்து என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்க சொன்னார். ஸோ 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அண்ட் கொஞ்சம் என்னன்னா கோட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருந்துச்சு. அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மிச்சபடி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. வணக்கம், என் பேர் நரேன், கல்பாக்கம் நரேன். மூவி இஸ் a wonderful மூவி. டைரக்டர் வந்து குடோஸ். அண்ட் அவர் சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ்
கிரேட் ஜாப். இந்த மாதிரி ஆளை நிச்சயம் நீங்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணோம், நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். பை பாசிங் ஆன் அவர் வேர்ட்ஸ் ஆர் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோ தான் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகே, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா த ஹீரோ உண்மையிலே யூ டன் அ குட் ஜாப். டைரக்டர் ஹஸ் டேக்கன் குட் ஜாப் ஃப்ரம் யூ. ஒன்லி திங் டைரக்டருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லணும், அந்த கோர்ட் சீனில் ஒன்றுமே அந்த ஜட்ஜுக்கெல்லாம் சொல்லுவார் இல்லையா, ஏதாவது சொல்லும்போது அந்த ஹீரோ வந்து ஜெனரலாக அப்படி பட் அதுக்கு ஜட்ஜுக்கு நன்றி ஐயா, தேங்க்யூ ஸோ மச் சார், அது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஓகே, because everything was fantastic and the whole I felt it was amazing. Okay, but for the locality, எடுக்கிற விதம், எடுத்த இடம், with whatever camera support you have got, you have done it wonderful.